இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் எடுத்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட். இதுல வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டா இருந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ஓட்டுனா என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது இந்த இறந்து போனவங்களாம் கணக்கு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எஸ்ஐஆர்ன்றதே கணக்கு எடுக்கிறது. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. இதை பார்த்தவங்க தடுத்ததுல ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்போ மூஞ்சி வேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மூக்கு வேர்த்துச்சுன்னா ஓகே, மூஞ்சே வேர்த்துச்சு அப்படின்னா அப்புறம் பயங்கரமான ஷாக்ல இருக்காரு. சரி ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அதனால கட்சியில வந்து எல்லாருமே ஸ்ட்ராங்கா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்போ எலெக்ஷன் கமிஷன் போட்டு நம்ம சும்மா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீகார்ல வந்து அங்கேயும் வந்து தேர்தல் நடக்க போறதுங்கிறதுனால அங்க வந்து எஸ்ஐஆர் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அங்கதான் கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டு வந்து போலி ஓட்டா இருந்திருக்கு. இது 65 லட்சமா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கே பயங்கரமான ஷாக்கு. அதனால டீட்டெயிலா பார்க்காத மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வந்து, அதாவது 22 லட்சம் ஓட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்தவங்களோட ஓட்டு வந்து இன்னமும் அப்படியே இருக்கு. அந்த ஓட்டுகள் இன்னும் போடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ வந்து என் பேர் அபிஷேக்னா நான் வந்து இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒன்றும் சந்தோஷப்படாதீங்க, படம் அவன் செத்து நாமளும் வீடியோ வரமாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்றேன், அதாவது இப்போ நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா என் பேர், நான் இறந்து ஒரு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா என் பேர்ல இன்னமும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 22 லட்சம் ஓட்டு வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அங்க வந்து அது வந்து பீகார்னு சொன்னல, இப்போ வந்து ஒரிசால இருந்து வந்தவங்க, நேபாள இருந்து வந்தவங்க, அந்த மாதிரி மத்த மாநிலத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே அங்க ஓட்டு உரிமை இருக்கிற மாதிரி வாங்கி அங்க வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஓட்டு கணக்கே கிடையாது. பட் ஆனா அவங்களோட ஓட்டு எல்லாமே அங்கதான் இருக்கு. அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸா போட்டுட்டு இருந்திருக்காங்களா இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 65 லட்சம் போலி ஓட்டு வந்து பீகார்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி கண்டுபிடிச்சப்பதான் ஐயோ இங்கே 65 லட்சம் வருதா, அப்ப என்ன பண்றது, தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு யோசிச்சு டக்குனு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து 2026 எலெக்ஷன் வரும்போது ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நேரா இந்தியாவுக்கு வந்து எஸ்ஐஆர் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நேரா இங்கே வந்தாங்க. ஆனா இங்க வரதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதிமுக வந்து அதெல்லாம் இங்கெல்லாம் பார்க்க கூடாது, எதுக்கு இங்க பாக்குறீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, ஏற்கனவே இங்க ஓட்டு வர மாட்டேது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு தரப்பு வந்து எதிர்க்கிறாங்க. முதல்ல எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னா, சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு இது எடுப்பாங்க, சர்வே மாதிரி எடுப்பாங்கல்ல. இந்த மாதிரி இந்த வீட்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இந்த வீட்ல வந்து எத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தொகுதிக்குமே போய் அது வந்து கணக்கு எடுக்கிறதா எஸ்ஐஆர். அது மட்டும் இல்லாம இது சும்மாலாம் பார்த்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. உங்களோட ஓட்டர் ஐடி பார்க்கணும், அந்த ஆட்களை பார்த்து எத்தனை பேர் இருக்காங்க, ஓகே இந்த ஓட்டு இன்னும் இருக்கா இல்ல இந்த ஓட்டு இன்னும் இல்லையான்றது ஒரு பட்டியல் ஒன்று வச்சிருப்பாங்க. ஏற்கனவே அதாவது 2021 எலெக்ஷன் வந்துச்சுல, அந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட் படி வந்து ஒருத்தவங்களா போய் பார்ப்பாங்க. அதுல வந்து இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி, அவங்க உள்ளூர்ல இருக்காங்களா இல்லையா அதை எல்லாமே செக் பண்ணி, இல்லாதவங்க எல்லாமே அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து பட்டியலே வராது, ஓட்டு பட்டியலே வராது. முதல்ல வந்து நம்ம பொதுவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஓட்டு போடுறீங்க, எலெக்ஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு உங்க வீட்டுக்கிட்ட ஒரு நோட்டீஸ் வந்து ஒன்று ஒட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த பேர்ல உள்ளவங்கலாம் இங்க ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி. முன்னாடி அந்த ஒரு தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துலயே வந்து இந்த பூத்துன்னு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஊர்ல எல்லாமே எல்லா கட்சிக்குமே பூத் இருக்கும். ஒரு கொட்டா மாதிரி போட்டு அதுக்குள்ள எல்லாம் உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த கட்சி ஆளுங்க இங்க இருக்காங்க. ஒரு கட்சிக்கு இருக்கிறதுனால அந்தந்த கட்சி ஆளுங்க அவங்கன்னு தெரியும். அதனால அவங்க பேர்லாம் வச்சு சொல்லி ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி உங்க பூத் வந்து இங்க இருக்கு, ஸோ இங்க வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க, இங்க வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு ப்ரொசீஜரா போவாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கிறவங்க, இறந்து போனவங்க, இவங்க பேர்லலாம் வந்து இன்னமே போலியான ஓட்டுகள் வந்து போடப்பட்டு இருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் வந்து இப்போ போட்டிருக்காங்க. இதை வந்து திமுக காரங்க வந்து எதிர்க்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா எனக்கு தெரியல. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை திமுக வந்து இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நாங்க சொல்லல, மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 தொகுதியில 39 தொகுதி வந்து டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. அது எப்படின்னு வந்து யாருக்குமே தெரியல. ஆனா வந்து எப்படி ஜெயிச்சாங்கன்னு புரியல. ஒருவேளை இதுல ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கல. இதுவும் மக்கள் தான் நினைக்கிறாங்க. நான் நினைச்சா நான் ஓப்பனா சொல்லியிருப்பேன். பட் ஆனா மக்கள் தான் நினைக்கிறாங்க இல்லையா, நாங்க நினைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே ஸ்டாலின் தான் முதல் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தாரு. இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா வந்து வேணாம், நம்மளோட உரிமை எல்லாமே இதுல இருந்து போயிடும், அதனால வந்து நம்ம அனுமதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, குத்தம் உள்ள மனசுதான் குறுகுறுக்கும்னு சொல்லி எங்க ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் வந்து சிஎம் சார் வந்து இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை இது குத்தமா இருக்குமோ
அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இது வந்து டோட்டலா வந்து எஸ்ஐஆர் வந்து யார் பாத்துக்கிறா அப்படின்னா சென்ட்ரல் தான் பாத்துக்கிறாங்க. சென்ட்ரல்ல யார் இருக்கா? பிஜேபி. அவங்க சொல்ற தரப்பு என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து பாத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நியாயமா இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. பிஜேபிக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களெல்லாம் வச்சுட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் டிஎம்கே அப்படின்னா என்னோட ஓட்டை கேன்சல் பண்ண நான் எப்படி விடுவேன்? சும்மா விடுவேன். அது வந்து அவங்க எந்த ஐடியாலஜில பண்றாங்க அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பீகார்ல உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க ஓட்டு போட வச்சிருவாங்க. இங்க ஒரு ஓட்டு உரிமை கிரியேட் பண்ணி இங்க ஓட்டு போட வச்சிருவாங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு லாஜிக்கு, எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்றது வந்து தெரியல. ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ எனக்கும் இது புரியல. எதுக்குடா அது வந்து தடுக்கிறாங்க? எஸ்ஐஆர்ன்றது நல்லது தானே. ஒரு நல்ல முயற்சி தான் எஸ்ஐஆர். வந்து ஒரு புதுப்பிக்கிறது. அதாவது இல்லாதவங்கள தூக்கி போட்டு இருக்கிறவங்கள வச்சு இது பண்றது. இது கரெக்ட் தானே. எத்தனை கோடி மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்கன்ற நமக்கு விஷயம் தெரியும். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தெரியும். ஓட்டை பத்தி ஒரு அவேர்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஆனா இது வந்து எஸ்ஐஆர வந்து ஏன் வந்து தமிழகத்துல வந்து சிஎம் சார் எதிர்க்கிறாரு அப்படின்றது தெரியல. சிஎம் சாருக்கு வந்து நிறைய பேர், அதாவது சிஎம் சாரோட கூட இருக்கிறவங்க, அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, நின்று பேசியிருக்கிறாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் என்னென்னமோ நடக்குது. ஆனால் வந்து எஸ்ஐஆர் வேணான்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதான் எனக்கு தெரியல. ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை ஏன் வந்து திமுக ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியவில்லை. இந்த எஸ்ஐஆரை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் திமுக எதிர்க்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கே பண்றது கரெக்டா தப்பான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த கண்டென்ட் முடிச்சிட்டு டேக் கேர், பை பை, டாடா, சி சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.